लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையாலே 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2669வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 30வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். தலைவியை விட்டு பிரிந்திருந்த ஆற்றாமை போக வேண்டி தன்னுடைய நெஞ்சத்தை முதலிலே தூது அனுப்புகிறாள். தூது அனுப்பி அந்த நெஞ்சமும் அந்த மாயக்கல்வனாம் கண்ணனோடு ஐக்கியமாகி அவனோடே இருந்துவிட தன் நெஞ்சத்தை திருப்பி கொண்டு வரும்படி நாரைகளை தூது விடுகிறதான பாசுரம் இந்த பாசுரம். பொதுவாக தலைவனோ தலைவியோ தூது விடுவார்கள், அன்னத்தை தூது விடுவார்கள், மயிலை தூது விடுவார்கள் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இங்கே இந்த சிறப்பு என்னவென்றால் இந்த பாசுரத்திலே முதலிலே தன்னுடைய நெஞ்சத்தை தூது அனுப்புகிறாள். போன நெஞ்சம் திரும்பி வராதனால் மீண்டும் நாரையை தூது அனுப்புகிறாளாம் தலைவி என்கிற பராகோச நாயகி. முதலிலே இந்த திருவிருத்தத்திற்கான தனியன் கிடம்பியாச்சான் அருளியது. கருவிருத்த கொய் நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கவுழலொரு வீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையோர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 30வது பாசுரத்தை சேவிப்போம். அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் தொழுதிறந்தேன் முன்னம் செல்வீர்கள் மறவென்மினோ கண்ணன் வைகுந்தனோடு நெஞ்சினாரை கண்டால் எனைச் சொல்லி அவரிடை நீர் இன்னும் செல்வீரோ இதுவோ தகவு என்று இசைமின்களே. பராங்குச நாயகி என்ன செய்கிறாள்? வானத்திலே பறக்கக்கூடிய அன்னப்பறவைகளை நோக்கி, ஏன் ஆரைகளே, உங்களை இருகரம் கூப்பி தொழுது கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனாக அவதரித்தவனும் பரமபதத்திலே நித்தியவாசம் செய்யக்கூடியவனும் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் என்னுடைய நெஞ்சை தூதாக அனுப்பினேன். வெகுகாலமாயிற்று என்னுடைய நெஞ்சமானது அங்கேயே எம்பெருமானோடே தங்கியிருந்து விட்டு என்னை மறந்து விட்டது. அதுபோல் நீங்களும் அங்கே சென்றவுடனே எம்பெருமானை கண்டவுடன் என்னை மறந்து விடாதீர்கள். மறப்பதென்பது உங்கள் இயல்பல்ல என்பது எனக்கு தெரியும். இருந்த போதிலும் எல்லாம் வல்ல மாய செயல்களிலே வல்லவனான அவன் உங்களையும் என்னுடைய நெஞ்சத்தை போல் என்னை மறக்க செய்து விடுவான். அதனால்தான் உங்களை எச்சரிக்கிறேன். இதுபோல் கருதிதான் முன்னம் என்னுடைய நெஞ்சை அவனுக்கு தூதாக அனுப்பினேன். அது இன்னும் என்னிடம் திரும்பி சேரவில்லை பாருங்கள். எனவே என் நெஞ்சை போல் நீங்களும் நிச்சயம் அவனிடம் இருக்கும் இடத்தை காண்பீர்கள். கண்டவுடனே என்னுடைய பிரிவாற்றையையும் என்னுடைய அவஸ்தையையும் எடுத்து கூறி, இன்னும் இங்கேயே இருக்கிறாயே நெஞ்சே, உடனே உன்னுடைய தலைவியிடம் வந்து சேர் என்று சொல்லுவீர்களாக என்று என்னுடைய நெஞ்சை அனுப்பி வையுங்கள் என்று சொல்கிறார். தலைவனை வர சொல்லுங்கள் என்று கூட சொல்லவில்லை. இங்கே தான் அனுப்பிய நெஞ்சமானது அந்த மாய சேஷ்டங்கள் வல்லவனான மாயவனிடமே இருப்பதனாலே அந்த நெஞ்சை வரும்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். அப்படி நான் கேட்பதிலே ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே என்று கேட்கிறார் ஆழ்வார். பொதுவாக தலைவனுக்கு தலைவி தூது அனுப்புவாள், அல்லது தலைவன் தலைவிக்கு தூது அனுப்புவான். இதுதான் இயல்பு. இங்கே பாருங்கள், தலைவி தன் தலைவனான எம்பெருமானை நோக்கி தூது அனுப்பவில்லை. தான் முன்பு அனுப்பிய நெஞ்சமானது திரும்பி வரவில்லை. எனவே அந்த நெஞ்சு வர வேண்டும் என்பதற்காக தூது அனுப்புவதாக இதை சமத்காரம் என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். இதற்கு மேலும் வலு சேர்ப்பது போல பிரதிவாதி பயங்கர மன்னங்காச்சாரியார் என்ன செய்கிறாருன்னா, பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய திருவரங்கத்து கலம்பகம் அப்படின்றதுல ஒரு அருமையான பாசுரம் இருக்குது. அந்த பாசுரத்தை மேற்கோள் காட்டுறார். நீர் இருக்க மடமங்கையீர் கிளிகள் தாம் இருக்க
மதுகரமெல்லாம் நிறைந்திருக்க மட அன்னம் முன்னம் நிறையாயிருக்க உரையாமல் யான் ஆறு இருக்கிலும் என் நெஞ்சம் அல்லது ஒரு வஞ்சமற்ற துணையில்லை என்று ஆதரத்தினடு தூதுவிட்ட பிழை யாரிடத்து உரை செய்து ஆற்றுவேன். சீரிருக்கும் மறைமுடிவு தேடறிய திருவரங்கத்தாரை வணங்கியே திருத்துழாய்தரில் விரும்பிய கொடு திரும்பியே வருதலின்றியே வாரிருக்கும் மலைமலர் மடந்தை உரை மார்பிலே தோளிலே மயங்கி இன்புற முயங்கி என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே என்று பிள்ளை பெருமாளையங்கார் தன் நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். அங்கே சென்றவுடனே தான் மயங்கியது அல்லாமல் என்னையும் மறந்து விட்டதே என்னுடைய நெஞ்சு என்று சொல்லுகிறார். ஆக பெருமாளை வர வேண்டும் என்பதற்காக கூட இவள் தூது விடாமல் பெருமாளிடம் சென்று தன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று தன் நெஞ்சத்தை அனுப்பி அந்த நெஞ்சம் வராததற்காக நெஞ்சே நீ திரும்ப வர சொல் என்று அன்னத்தையும் குறுகையும் தன் நெஞ்சத்தை நோக்கி தூதுவிட்ட பாசுரம் இந்த 30வது பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம். அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்லரும் தொழுது இறந்தேன் முன்னம் செல்வீர்கள் மரவில் மினோ கண்ணன் வைகுந்தனோடு நெஞ்சினாரை கண்டால் எனச் சொல்லி அவரடை நீர் இன்னம் சொல்லீரோ இதுவோ தகவு என்று இசைமின்களே. காயன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.